Hi students, welcome back to Learning Journey. Themselves, THEM, them, SELVES, selves, themselvesனா அவர்களாகவே. இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 5-6 ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம். நம்ம அட்ரஸும் சொல்கிறோம். ஆனாலும் நம்ம போய் கார் வச்சு கூட்டிகிட்டு வரல, நம்ம ஸ்டேஷன் அங்கே எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷனில் போய் அழைச்சின்னு வரல, அவங்களாகவே வந்துட்டாங்க. இதுவும் மாப்பிள்ளை வீடாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அவங்களாவே வந்துட்டாங்க. நம்ம தானே மரியாதை செய்யணும், நம்ம போய் கூட்டிகிட்டு வரணும், கார் வச்சு கூட்டிகிட்டு வரணும், இதெல்லாம் சிசுரூஷியெல்லாம் இருக்குது. ஆனால் அதெல்லாம் கண்டுக்காத சிம்பிள் ஃபார்வேர்டாக இப்போ மாடர்னைஸ்டு சம்மந்தி மாமி, சம்மந்தி மாமா, சம்மந்தி மக்கள், சம்மந்தினா நம்ம பொண்ணு கொடுத்த இடத்துல அந்த மாப்பிள்ளையோட அம்மா அப்பா இவங்களாம் அவங்களாகவே வந்துட்டாங்க. நம்ம போய் கூட்டின்னு வரணும்ல, அவங்களாகவே வந்துட்டாங்க. ரொம்ப நல்ல டைப். அவங்களாகவே வந்துட்டாங்க, அவங்களாகவே காரை பிடிச்சிட்டாங்க, அவங்களாகவே வீடு தேடி வந்துட்டாங்க. யார் உதவியையும் அவங்க நாடலை அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் தே ஃபவுண்டு, கண்டுபிடிச்சாங்க. ஃபைண்டுனா கண்டுபிடிக்கிறது, ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. இது இறந்த காலம். தே ஃபவுண்டு அவர் ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ், யார்கிட்டையும் கேட்கல, அவங்களாகவே கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க. நிறைய இடத்துக்கு போய் கண்டுபிடிச்சி பழக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டுபிடிச்சி கரெக்டாக வந்திருப்பாங்க. ஸோ சில பேருக்குலாம் அந்த சென்ஸ் பவர் இருக்கும். ஒரு தடவை போயிட்டு வந்தாச்சுன்னா அந்த இடம் எப்படின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிக்க தெரியும். எங்கள் வீட்டில் அவருக்கு நிறைய ஒரு தடவை போயிட்டு வந்தால் அந்த இடங்கள்லாம் கண்டுபிடிக்க தெரியும். சில பல ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஒரே மாதிரி இருக்கும், ஆனால் எப்படி அவர் கண்டுபிடிச்சிடறாரு. நான் அதனால தான் பயந்து அவர் பின்னாடியே போயிட்டுருப்பேன். கொஞ்சம் மாறிடுச்சுன்னா அவ்வளோதான், எங்கே காணாமல் போன செய்தியில் வந்துடுவேன். இவர் போய் சாப்பிட போயிருப்பார். ஐயோ எனக்கும் பசிக்குதே, நானும் சாப்பிடணுமே, சரி அவர் மேல் மாடியில் இருப்பார், நம்ம போகலாம் அப்படின்னு மேல் மாடி தெரியும். ஆனால் இப்போ உட்காண்ட்ருக்கிற இடத்துக்கும் மேல் மாடிக்கு நடுவில் போகிற வழி எப்படின்னு தெரியாது. ஏதோ ஒரு பக்கம் போய் நான் மாட்டிக்கிட்டு என்ன அவர் தேட, நான் அவரை தேட, கடைசியில் அதுக்கு காசு அவர்கிட்ட தான் இருக்கும். அவரையும் கூட்டின்னு போயிருக்கலாம். சரி இன்னும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்கோம் பொறுமையாக, இன்னும் கொஞ்சம் நேரம் சேர்ந்து கூட வெயிட் பண்ணிக்கலாம். வெயிட் பண்ணியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி அவர் வருவார். அவர் வந்தாவிட்டு நம்மளே அவரோட போய் அந்த ஹோட்டல் மேலே இருக்கும், அதில் போய் சாப்பிட்டு வந்துடலாம், லிஃப்ட்டில் போய் சாப்பிட்டு வந்துடலாம் அப்படின்னு. சில இடங்களில் ஒரே மாதிரி இருக்கும், அது ஈஸியாக டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது. ஒரே மாதிரி ஒவ்வொரு லிஃப்ட்டும் ஒரே மாதிரி இருக்கும், கண்டுபிடிக்கவே முடியுமா? லிஃப்ட்டுங்கிறத விட அந்த இடங்களே பல, ஒரு பக்கம் போனாலே 4 பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும். எனக்கு கொஞ்சம் அதில் தெரியல, பட் 4-5 தடவை போனால் தெரிஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் அவர் ஒரு தடவை போயிட்டு இருந்தாலே நல்ல விவரமேட்டிக்காக இருக்கார். ஸோ இப்போ நம்ம என்ன சொன்னோம், அவர்கள் அதை மாதிரி நான் சொன்னேன்ல, சம்மந்தி மாமி, சம்மந்தி மாமா, அவங்களே அட்ரஸ் தெரியும், அட்ரஸ் வச்சா கரெக்டாக. ஆனால் இப்போல்லாம் எல்லாமே நமக்கு தான் தெரியுது இல்லையா, அது நேவிகேஷன். உங்களுக்கு இது தெரியுமே அழகாக வந்து நமக்கு இது ஜிபிஎஸ்ஸா, அது வழியாக தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் மாப்பிள்ளை கூட ஃபாரின்லேருந்து வந்தார். அவர் இங்கே ஜிபிஎஸ் அது எதுவும் அது தெரியும், ஜிபிஎஸ் இது பண்ணாலே அதோடைய இடம் என்ன கடைக்கு போகணுமோ அந்த கடை அதுக்கு அம்புக்குறி காமிச்சு கொடுத்துருது. அவர் கூலாக டீல் பண்ணிகிட்ருக்காரு. அந்த மாதிரி எந்த இடங்கிறது நீட்டாக அவர் முன்ன பின்ன தெரியாட்டி கரெக்டாக கண்டுபிடிச்சிடறாரு. நான் அதனால் எங்கள் பொண்ணு பின்னாடி, மாப்பிள்ளை பின்னாடி, எங்கள் வீட்டுக்கார் பின்னாடி அழகாக பொட்டாட்ட போயிட்டு அழகாக சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். ஜாஸ்தி வெளியில் போகலை, அதுதான் பழக்கம் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னு என்ன, அறிவுக்கெல்லாம் ஒன்றும் பஞ்சம் இல்லை சொல்கிறேன். சரி, ஸோ அவர்கள் தே ஃபவுண்ட் மை ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ். தே அவர்கள், ஃபவுண்டுனா கண்டுபிடிச்சாங்க, ஃபைண்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபவுண்டு, கண்டுபிடிச்சாங்க. அன்றைக்கி வந்தாங்களா, அப்போ கண்டுபிடிச்சாங்க எங்கள் வீடை. தே ஃபவுண்ட் மை ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ், அவர்களாகவே கண்டுபிடிச்சாங்க. வேறு யார்கிட்டையும் எப்படி போகணும். ஒரு சில பேர் ஒரு 10 வீடு தள்ளி, எங்கே இருக்குது உங்கள் வீடு, எந்த கலரு, இப்படி வந்துட்டு, இனி எப்படி போகணும். சில பேரெல்லாம் இந்த
நம்ம ஜொமேட்டோ இல்லைன்னா ஸ்விக்கி எல்லாம் ஆளுகள் நமக்கு சாப்பாடு கொண்டு வருவாங்க. முதல்லே நமக்கு பசியாக இருக்கும். எங்கெங்க இருக்கீங்க? பக்கத்து 2 தெருவுக்கு அந்த பக்கம் இருப்பாங்க. சொல்லுங்கள், எங்கெங்க இருக்கீங்க? வாடா சீக்கிரம், நானே வந்துடுவேன், பாதி தூரத்தில் வந்து நிற்கிறேன். பாரு, நான் சிவப்பு கலர் சட்டை போட்டிருக்கேன், நீ பார்த்துட்டு வா நீ, இப்படின்னு ஒரு சில பேர் என்ன மாதிரி இருப்பாங்க போல் இருக்கு. ஒரு 10 தெருவுக்குள்ளேயே எப்படி போகணும்? அப்படியே போய் அங்கேயே அப்படியே போயிடாத, இப்படியே வரணும், அப்படிக்கா போனால் என் வீடு வராது, இப்படிக்கா வரணும்னு சொல்லி 1008 இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு 2-3 தெருவுக்கு 10 இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல வேண்டியதாக இருக்கும். அப்படி. ஆனால் இவங்க தே ஃபவுண்ட் மை ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ். யாருக்கிட்டையும் கேட்காம அவர்கள் கண்டுபிடிச்சாங்க. ஃபவுண்டுனா கண்டுபிடிச்சாங்க. என்னோடய ஹவுஸு, மை ஹவுஸ், தே ஃபவுண்ட் மை ஹவுஸ் பை தெம்செல்வ்ஸ், அவர்களாகவே கண்டுபிடிச்சாங்க.